தமிழ் பேசும் அனைத்து நல்லவங்களுக்கும் வணக்கம். Realme தரப்புலேருந்து 2 புது ஸ்மார்ட் ஃபோனை நேற்று இந்தியாவில் லான்ச் பண்ணியிருந்தாங்க. Realme 7 உடைய அன்பாக்சிங்கை நேற்று நான் வந்து காமிச்சிருப்பேன். நீங்கள் எல்லாரும் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோடைய ப்ரைஸிங் 15,000 ரூபாய்க்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது. பட் அடுத்ததாக லான்ச் பண்ண ஸ்மார்ட் ஃபோன் தான் அவங்களுடைய ப்ரோ வேரியன்ட், அதாவது Realme 7 Pro. இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய விலை 20,000 ரூபாய். அந்த 20,000 ரூபாய்க்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்குள்ள அப்படி என்னதான் கொடுத்துருக்காங்க, என்னென்ன விஷயங்கள் இருக்கு, உண்மையிலே இது ஒர்த்தா என்ன ஏதுன்ற என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நேற்று Realme ஸ்மார்ட் ஃபோனுடைய பாக்ஸ் எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான பாக்ஸ் தான் இருக்குது. மேலே நமக்கு ஒரு ஆக்டரோட ஃபோட்டோலாம் போட்டு நம்ம காசுலேருந்து அவருக்கு ஒரு 1000 ரூபாய் 500 ரூபாய் கமிஷன் வர போகும். இது எதுக்குன்னு தெரியல. ஸோ பின்பக்கமாக பார்த்தீங்கன்னா ஒரு சில முக்கியமான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. குயிக்கான ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், 64 மெகாபிக்சலுக்கான கேமரா, 65 வாட்கான சூப்பர் டாட் சார்ஜிங். எஸ், 65 வாட்கான சார்ஜிங்கை முதல் முறையாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் 6.4 இன்ச்க்கான AMOLED டிஸ்பிளே இருக்குது. அண்ட் 720G ஸ்னாப் டிராகன் ப்ராசர் இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சார் ரேட்டிங் நேத்தி சொன்னதை விட சார் ரேட்டிங் இதில் இன்னுமே வந்து கம்மியாக கொடுத்துருக்காங்க. எஸ், 0.7 தான் இருக்குது ஹெட்டுக்கு. ஸோ ரொம்ப 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 கம்மி. நல்ல விஷயம். எல்லா மொபைல் கம்பெனியும் சார் ரேட்டிங்கை போட்டு கம்மி பண்ணுறாங்க. ஸோ பாக்ஸை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ண உடனே உள்ள நமக்கு பார்த்தீங்கன்னா எக்ஸாக்ட்லி நமக்கு வந்து புக்லெட்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் டிபியூ கேஸும் வந்து இருக்குது. அடுத்தபடியாக ஸ்மார்ட் ஃபோன் கொடுத்துருக்காங்க. எஸ், நேத்தி பார்த்த அந்த Realme 7 உடைய டிசைன் எப்படி இருந்ததோ கிட்டத்தட்ட அதே மாதிரியான டிசைன் தான் வந்து கொடுத்துருக்காங்க. பட் இந்த கலர் கொஞ்சம் சன்லைட்லாம் வந்து படும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து அப்படி கொஞ்சம் கிளேர்லாம் வந்து தெரியுது. ஸோ பார்க்கறதுக்கு ஓரளவுக்கு வந்து ஓகேவான ஒரு டிசைன் அப்படின்னு சொல்லுவேன். கொஞ்சம் நான் எஸ்பெஷலி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து எதிர்பார்த்தேன். அதுக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் நார்மலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனே வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் வந்து சொல்லும். ஸோ அதையும் பக்கம் வச்சிடலாம். அடுத்தபடியாக நமக்கு 65 வாட்கான டாட் சார்ஜிங் பாக்ஸ்லேயே வந்து கொடுத்துருக்காங்க. டைப் சி கேபிளும் வந்து இருக்கு. அண்ட் உங்களுக்கு தேவையான சிம் எஜெக்டர் டூலும் கொடுத்துருக்காங்க. மொபைலை ஃபர்ஸ்ட் டைம் பூட் பண்ணிடலாம். அதோடைய பிசிக்கல் ஓரியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வலது பக்கமாக நமக்கு பவர் பட்டன் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் ஒரு கோல்டன் ஷேட்ல ஒரு லைன் இருக்கிற மாதிரி தெரியுது. அண்ட் மேல் பக்கத்தில் செகண்டரி நாய்ஸ் கேன்சல் மைக் இருக்கு. இடது பக்கமாக ட்ரிபிள் சிம் ஸ்லாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதற்கு கீழே பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் லாக் கீயும் இருக்கு. கீழ் பக்கத்தில் 3.5 ஜாக், பிரைமரி மைக்ரோஃபோன், டைப் சி போர்ட் அண்ட் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேல நமக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சரும் இருக்கு. ஃபேஸ் அன்லாக்கும் கொடுத்துருக்காங்க. ஸ்பிளாஷ் ப்ரூஃப்கான அந்த ப்ரொடக்ஷனும் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நான் தண்ணியில எல்லாம் போட்டு பார்க்க போறது இல்லை. சான்ஸ் கிடைச்சதுன்னா அதையும் வந்து செய்யறேன். ஸ்பெக்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் ஃபோன் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் ஸ்னாப் டிராகன் 720G அப்படின்னு சொல்லக்கூடிய 8 நானோமீட்டர் டெக்னாலஜியில் ஆக்டோகோர் ப்ராசஸர் வந்து கொடுத்துருக்காங்க. அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு Adreno 618 அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜிபியும் இருக்கு. ஸோ இந்த ப்ராசஸர் ஏற்கனவே இந்த செக்மெண்ட்ல நிறைய ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ப்ராசஸர் தான். அதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு RAM வேரியன்ட் அப்படின்றது 6GB RAM 128GB மாடல் அண்ட் 8GB RAM 128GB மாடல் அப்படின்ற 2 RAM வேரியன்ட் வந்து தராங்க. ஸ்டார்டிங் பிரைஸ் 20,000 ரூபாய். இந்த வாட்டி ஸ்டார்டிங்கே 20,000 ரூபாய்க்கு போயிருக்காங்க. பட் அந்த 20,000 ரூபாய்க்கு நிறைய விதமான அப்கிரேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பெக்ஸ் வைஸாக பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த விசிபிள் ஆகுது. ப்ராசஸர் ஒன்று. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா அதோடைய டிஸ்பிளே 6.4 இன்ச் கொண்ட சூப்பர் AMOLED டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. 600 நிட்ஸ்க்கான பிரைட்னஸும் இருக்கு. ஸோ நான் இண்டோர்லையும் கொஞ்சம் யூஸ் பண்ணி பார்த்தேன், அவுட்டோர்லையும் கொஞ்சமாக வந்து எடுத்துட்டு போய் பார்த்தேன். அந்த சமயத்திலையும் ஓரளவுக்கு வந்து டிஸ்பிளே ஓரளவுக்கு வந்து பிரைட்னஸ் நல்லா இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லும். AMOLED டிஸ்பிளே பார்க்கறதுக்கு கலர்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு வந்து டீசென்டான ஒரு கலர்ஸாக வந்து தெரியுது. பட் நான் இன்னும் டெஸ்ட் பண்ணிட்டு உங்களுக்கு கலர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு, இன்னும் டே டைம்ல நைட் டைம்ல அவுட்டோர்ல எல்லாமே இன்டெப்தா டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றதை எக்ஸாக்டா வந்து சொல்றேன். பட் இப்போதைக்கு ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷனை பொறுத்த வரைக்கும் கலர்ஸ் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு. பேட்டரியை பொறுத்த வரைக்கும் இதுல 4500 mAh கொண்ட ஒரு பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. சப்போர்ட் பண்றதுக்கு 65 வாட்கான ஃபாஸ்ட் சார்ஜிங் நான் ஏற்கனவே சொன்னேன், டாட் சார்ஜிங் அது கொடுத்துருக்காங்க. 35 மினிட்ஸ்ல ஃபுல் சார்ஜ் ஆயிடும், 30 மினிட்ஸ்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் டெஸ்ட் பண்ணிட்டு அதையும் வந்து உங்களுக்கு எக்ஸாக்டா என்னன்றதை சொல்றேன். 2.4 மற்றும் 5 GHz-க்கான வைஃபை சப்போர்ட்டும் வந்து இருக்கு. ப்ளூடூத் 5.0 சப்போர்ட்டும் வந்து இருக்கு. GPS, நாவிக் அண்ட் GLONASS 3 அந்த நேவிகேஷன் சப்போர்ட்டும் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் மெயினா டால்பி அட்மாஸ் சப்போர்ட், டியூல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஐரஸ் ஆடியோ சப்போர்ட்டும் வந்து இருக்கு. ஸோ நேத்தி நான் மொபைல் எடுக்கும்போது ஃபர்ஸ்ட் சொன்ன ஒரு விஷயம் என்னன்னா கொஞ்சம் ஹெவியா இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பட் இது அதே மாதிரியான ஒரு ஃபார்ம் ஃபேக்டரில் இருந்தாலும் பட் ஹெவினஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, பேட்டரியும் கொஞ்சம் கம்மி. ஸோ ஃபார்ம் ஃபேக்டரோட இதோட வெயிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா 182 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் நமக்கு Realme 1.0 தான் வந்து கொடுத்துருக்காங்க. Android 10 மேலே வந்து ரன் ஆகிட்டு இருக்கு. அவுட் ஆஃப் த பாக்ஸ் நமக்கு 128GB 113GB அப்ராக்சிமேட்டாக வந்து ஃப்ரீ கிடைக்குது. ஸோ மேக்ஸிமம் எனஃப்னு தான் நினைக்கிறேன். அண்ட் நமக்கு SD கார்டு ஸ்லாட்டும் கொடுக்கறதுனால நீங்கள் மெமரி கார்டும் வந்து போட்டுக்கலாம். தேவையில்லாத ப்ளோட்வேர்ஸ் அதிகமாக வந்து எதுவுமே வந்து கிடையாது. அவங்களுடைய 1-2 ஆப் தான் வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து அன்இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ டாக் வால்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் சுலுப் நம்ம எல்லாமே இதில் பார்த்துருப்போம்ல, வேற ஒரு மொபைலில் பார்த்துருப்போம் இல்லையா, அதை வந்து கொடுத்துருக்காங்க. பிகாஸ் அவங்க பிராண்டு தான் இது. ஆனால்
அவங்க இல்லைன்னு சொல்லுவாங்க, இந்தியன் ஸ்டார்ட் அப் எல்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு எதுக்கு, நமக்கு ஒரு நல்ல ஃபோன் நல்ல விலையில் கிடைச்சா நல்லது தான். இப்போ மெயினான ஒரு விஷயம் பின்பக்கமாக கேமராஸ் பார்த்தீங்கன்னா பின்பக்கமாக பிரைமரி கேமரா 64 மெகாபிக்சலுக்கான கேமரா f1.8 அப்பச்சரில் சோனி IMX 682 அப்படின்னு சொல்லக்கூடிய சென்சர் கொடுத்துருக்காங்க. 8 மெகாபிக்சலுக்கான செகண்டரி கேமரா, அல்ட்ரா வைட் சென்சர், இது ஃபீல்ட் ஆஃப் வியூ 119 டிகிரி வரைக்கும் இருக்கும். மூன்றாவதாக 2 மெகாபிக்சல் பிளாக் அண்ட் ஒயிட் சென்சர் அண்ட் நான்காவதாக இன்னொரு 2 மெகாபிக்சல், இது மேக்ரோ சென்சர். ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு சின்ன பஞ்சுவல் கொடுத்துருக்காங்க. நேற்று பார்த்த Realme 7 கொஞ்சம் பெருசாக இருந்தது, ரொம்ப மைன்யூட்டான பெருசு தான். பட் இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்னதாக இருக்கு. இதில் நமக்கு 32 மெகாபிக்சலுக்கான செல்ஃபி கேமரா கொடுத்துருக்கிறதா சொல்றாங்க. அண்ட் இதில் வைட் ஆங்கிள் சப்போர்ட் 85 டிகிரி வரைக்கும் நீங்கள் ஃபீல்ட் ஆஃப் வியூவில் எடுக்க முடியும் சொல்றாங்க. நான் எடுத்த ஒரு சில சாம்பிள் இமேஜஸ் நீங்களே பாருங்க, எப்படி இருக்குன்றத சொல்லுங்க. ஸோ ஓவரால் என்னுடைய அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. என்னுடைய ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேற்று பார்த்த Realme 7 விட இந்த ஃபோன் அப்படின்றது ரொம்ப நல்லா வந்து டிசைன் பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லும். இன்ஃபேக்ட் வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக இருக்குது. கையில் எடுக்கும்போது எனக்கு ரொம்ப வெயிட் மாதிரிலாம் வந்து தெரியல. ஃபர்ஸ்ட் விஷயம். செகண்ட் விஷயம், AMOLED டிஸ்பிளே கையில் பார்க்கும்போது அவங்களுக்கு அந்த பிரைட்னஸ் ரொம்ப நல்லா வந்து தெரியுதுங்க. ஸோ டிஸ்பிளேவை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல குவாலிட்டியான டிஸ்பிளே இந்த பட்ஜெட்டில் கொடுத்துருக்காங்கன்னு தான் சொல்லும். ப்ராசஸர் ஸ்பெக்ஸ் வைஸாக பார்க்கும்போது நல்ல ப்ராசஸராக வந்து தெரியுது. பட் மேக்ஸிமம் நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணணும். பட் இருந்தாலும் நான் கேமிங் ரிவ்யூவோ இல்லை சார்ஜிங் டெஸ்ட்டோ ஏதாச்சும் வந்து செய்யும் போது ப்ராசஸருடைய கேமிங் பர்ஃபார்மன்ஸும் எப்படி இருக்கு, என்ன இருக்கு, பப்ஜி வேற இல்ல, டெஸ்ட் பண்ணிட்டு எப்படி இருக்குன்றத உங்களுக்கு வந்து சொல்றேன் வேற ஏதாச்சும் ஒரு கேம் கிட்ட. ஸோ கண்டிப்பா மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். கேமரா குவாலிட்டி நீங்க பாத்தீங்க, நீங்க சொல்லுங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. பட் இந்த பட்ஜெட் 20,000 ரூபாய் பட்ஜெட்ல எக்கச்சக்கமான காம்படிஷன்ஸ் இருக்கு. ஸோ எந்த ஸ்மார்ட் போன் கூட இந்த ஸ்மார்ட் போனை கம்பேர் பண்ணணும் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க? ரெட்மி கூடவா, சாம்சங் கூடவா? ஸோ எந்த ஸ்மார்ட் போன் கீழே வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அதிகமாக எதை சொல்றீங்களோ நான் சீக்கிரமா அந்த கம்பேரிசன் வந்து கொண்டு வரேன் உங்களுக்காக. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வாழ்க தமிழ், வளர டெக்னாலஜி.